Hello friends, நம்ம இப்போ 6th standard mathsல exercise 4.4 பார்க்க போறோம். Miscellaneous practice problems. ஓகேவா, first question பார்க்கலாம். Find the type of lines marked in thick lines சொல்றாங்க. Parallel, intersecting or perpendicular அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ நம்மளுக்கு இங்க டார்க் லைன்ஸ் எங்க இருக்கு? A, B லயும் D, C லயும் இருக்கு. இப்ப பார்த்தாலே தெரியுது இந்த லைன் வந்துட்டு இந்த லைனுக்கு parallel-ஆ இருக்கு. ஓகேவா, சோ AB is parallel to CD. ஃபைண்ட் த டைப் ஆஃப் லைன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பேரலல் லைன்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா, ஸோ எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்துட்டு பேரலல் லைன்ஸ். ஸோ ஏபியும் சிடியும் பேரலல் லைன்ஸ். இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா திக் லைன்ஸ் வந்துட்டு இங்க இதெல்லாமே திக் லைன்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியூவும் விடியும் பேரலல், பிக்யூவும் யூஆரும் பேரலல். ஸோ அப்ப நம்மளுக்கு அதே மாதிரி பிபியும் யூடியும் பேரலல். ஸோ அப்ப இதுல வந்துட்டு பேரலல் லைன்ஸ் இருக்கு. வேற எதுவும் லைன்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்துட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே இன்டர்செக்ட் ஆகுது. ஆனா இப்படி பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்துட்டு இப்படி 90 டிகிரிக்கு இப்படி கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பெர்பெண்டிகுலர். கரெக்டா? அப்படின்னா இந்த பியூ லைனுக்கு இந்த யூடி வந்துட்டு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆர்யூங்கிற லைனுக்கும் யூடி பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதே மாதிரி பியூன்ற லைனுக்கு பிவியும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ அப்ப இதுல வந்துட்டு நமக்கு பேரலல் லைன்ஸும் இருக்கு, பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் இருக்கு. அதை எழுதிடலாம். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பேரலல் லைன்ஸ் மாதிரி செகண்ட் சப்டிவிஷன்ல பேரலலும் இருக்கு அண்ட் பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு லைன் PQMN இது வந்துட்டு எப்படி இருக்கு? இன்டர்செக்டிங்கா இருக்கு. கரெக்டா? ரெண்டு லைன் வந்துட்டு இப்படி இன்டர்செக்ட் ஆகுது, கிராஸா இன்டர்செக்ட் ஆகுறதுனால இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் மட்டும்தான். இதுல பேரலல் பெர்பெண்டிகுலர் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் மட்டும்தான். ஸோ தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகேவா, so next find the parallel and intersecting line segments in the picture given below அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா AD, BC, EH அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய parallel lines இருக்கு. நம்ம ஒன்னொன்னா எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம AD மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு parallel என்ன இருக்குன்னு எழுதலாம். அந்த மாதிரி. ஓகேவா, நம்ம வந்து இப்ப செகண்ட் கொஸ்டின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் AD எடுத்துக்கலாம். ஓகேவா, AD and EH வந்து parallel-ஆ இருக்கு. சோ AD and EH. next ADயும் BCயும் parallel இருக்கு. ஓகேவா, சோ இந்த AD வச்சுட்டு நம்ம இந்த மூணு இது எழுதிட்டோம். இதே மாதிரி AD வந்துட்டு FGக்கு parallel இருக்கு. ஓகேவா, சோ இந்த AD வச்சு எழுதிட்டோம். இப்ப EHக்கு பாத்தீங்கன்னா AD அது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இப்போ EHக்கு FG. இப்போ EHக்கு இதுவும் கவர் பண்ணியாச்சு, இதுவும் கவர் பண்ணியாச்சு. இப்போ EHக்கு BC. ஓகே, இப்ப FGக்கு நம்ம AD கவர் பண்ணிட்டோம், FGக்கு EHும் கவர் பண்ணிட்டோம். ஆனா FGக்கு BC கவர் பண்ணலையா, அதை எழுதிடலாம். FGக்கு BC கவர் பண்ணிட்டோம். சோ BCக்கு FG கவர் பண்ணியாச்சு, BCக்கு AD கவர் பண்ணியாச்சு, BCக்கு EH கவர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இந்த சைடு பார்க்கலாம். AEக்கு DH அதை எழுதிடலாம். சோ AEக்கு DH மாதிரி BFக்கு CG, ஓகேவா, BFக்கு CG கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு வரலாம். இந்த சைடு வந்துட்டு ABக்கு CD, ABCD போட்டோமா. இப்போ ABக்கு EF,
ஸோ ஏபிக்கு இஎஃப் போட்டோம், ஏபிக்கு சிடி போட்டோம், ஏபிக்கு ஜிஹெச் போட்டுடலாம். ஓகேவா, ஏபி ஹெச்ஜி. ஓகே, ஏபிக்கு ஹெச்ஜி போட்டாச்சு. ஸோ இந்த லைன்ல வந்து இந்த நாலுமே கவர் பண்ணிட்டோம். இப்போ இஎஃப்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இஎஃப்ல இருந்து ஏபி கவர் பண்ணிட்டோம், இஎஃப்ல இருந்து டிசி. ஸோ இஎஃப்ல இருந்து டிசி கவர் பண்ணிட்டோம், இஎஃப்ல இருந்து ஹெச்ஜி போட்டுடலாம். ஸோ ஏபிக்கு கவர் பண்ணியாச்சு, இஎஃப்க்கும் கவர் பண்ணியாச்சு. இப்போ டிசில இருந்து ஹெச்ஜி போடலாம். ஸோ டிசில இருந்து ஹெச்ஜி போட்டாச்சு, டிசில இருந்து இஎஃப் போட்டாச்சு, டிசில இருந்து ஏபியும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹெச்ஜி பார்க்கலாம். ஹெச்ஜில இருந்து டிசி போட்டோம், ஹெச்ஜில இருந்து இஎஃப்பும் போட்டோம், ஏபியும் போட்டோம். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஇ வந்து பிஎஃப்க்கு பேரலா இருக்கு, ஏஇ பிஎஃப் அது போட்டுடலாம். டிஹெச்க்கு சிஜி பேரலா இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம பேரலல் இப்போ கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது எல்லாமே வந்துட்டு பேரலல். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்செக்டிங் பண்ணலாம். ஸோ இன்டர்செக்டிங்னா என்னன்னா, ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதுல ஏ பார்த்தீங்கன்னா ஏஇ ஏபி ஏடி இந்த எல்லா லைன்ஸுமே இன்டர்செக்ட் ஆகிறது ஏங்கிற இடத்துல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பாயிண்டா வச்சு எழுதிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஏ எழுதலாம். ஓகே, ஏ முடிச்சிட்டோமா. இப்போ நம்ம பி பண்ணலாம். ஸோ பிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப் பிசி பிஏ. ஓகேவா, ஸோ நம்ம வந்து பில இன்டர்செக்ட் ஆகிற எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதிட்டோம். இப்போ சி எழுதணும்னா சிபி சிஜி சிடி. கரெக்டா, சிபி சிஜி சிடி. ஸோ ஏபிசி முடிச்சிட்டோம். இப்போ டிக்கு வரலாம். டி இதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா டிஹெச் டிஏ டிசி, டிஹெச் டிஏ டிசி. ஓகே, இப்போ நம்ம ஏபிசிடி பண்ணிட்டோம். இப்போ இ பண்ணலாம். இ பண்றப்ப இஏ இஹெச் அப்புறம் இஎஃப். ஓகேவா, ஓகே. ஸோ இல கவர் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் நம்ம எஃப் பண்ணலாம். எஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா எஃப்பி எஃப்ஜி எஃப்இ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜி வச்சுக்கலாம். ஜிசி ஜிஹெச் ஜிஎஃப். ஓகேவா, சோ ஜில இருந்துட்டு ஜிசி ஜிஹெச் ஜிஎஃப் போட்டாச்சு. நம்ம ஏபிசிடி இஎஃப் ஜி வரைக்கும் போட்டோம். இப்போ ஹெச் போட்டுடலாம். ஸோ ஹெச்ல இருந்து ஹெச்ஜி ஹெச்இ ஹெச்டி, ஹெச்ஜி ஹெச்டி ஹெச்இ. ஓகேவா, ஸோ நம்ம ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்னு எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சு அதுல இருந்து எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டோம். ஓகேவா, உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.